அனைவருக்கும் நற்புலரி. 2021 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 அரைகாலம் நிலவரம் நடைபெறும் இணைவெளி பயிற்சி நற்புலரி. சயின்ஸ் ஸ்ட்ரென்சன்ஸ் கண்ட்ரோல்ஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணைவெளி பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேட்டிலும். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லேர்ன் ஃப்ரம் சயின்ஸ். நாம் கேட்ட பாடல்கள், நமக்கு பிடித்த பாடல்கள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக வழங்குவது. அந்த வகையில் இன்றைய ஆளுமை பற்றி அறிமுகத்தை வழங்க லட்சுமிநாராயண சார் அவர்களை முன்னெடுத்து சார் மன்னிக்கவும், சுமதி அவர்கள் வழங்குவார்கள். எஸ் மேடம், மியூட்ல இருக்கீங்க சுமதி மேம். சுமதி மேடம், சுமதி மேடம் இருக்கீங்களா? சார் சார் என்னாச்சு? சுமதி மேடம் இருக்கீங்களா? சார் உங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம். நான் பண்ணுறேன் சார். சார் உங்களை ப்ரொஃபைல் அனுப்பியிருக்காங்களா சார்? இப்போதான் அனுப்பியிருக்காங்க. நான் ப்ரொசீட் பண்ணுறீங்களா? எஸ் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நற்புலர் தளத்தில் நாம் அனைவரும் ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக இணைந்திருக்கின்றோம். ஆம், ஒவ்வொரு நாள் அதிகாலை பொழுதும் மிக சிறப்பானதாகவும் அன்றைய நாள் பொழுதை வெற்றிகரமாக மாற்றிட நாம் அனைவரும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நற்புலர் தளத்தில் இணைந்து நாம் நல்ல விஷயங்கள் பலவற்றை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நமக்கு நல்லதொரு விஷயத்தை, அவர் ரசித்த ஒரு பாடலின் மூலமாக நல்லதொரு கருத்துக்களை நமக்கு வழங்க வந்திருக்கும் ஒரு ஆளுமை பற்றி அறிமுகம். இவர் ஓசூர், தமிழ்நாடு கர்நாடக மாநிலத்தின் கேட்வே ஆஃப் ஓசூர் என்ற நகரத்தை சேர்ந்தவர். அங்குள்ள ஜேசிஐ பிருந்தாவன் நகர் என்கிற கிளை இயக்கத்தின் உறுப்பினராக இருந்து சிறப்பாக செயலாற்றவர். நடப்பாண்டில் வெற்றிகரமான ஒரு பிரசிடண்டாகவும் செயல்பட்டுள்ளார். அவர் முன்னணி வங்கியான கனரா வங்கியின் இன்சூரன்ஸ் பிரிவில் ஒரு மார்க்கெட்டிங் அதிகாரியாக பணியாற்றி வருகின்றார். மேலும் ஒரு குடும்ப தலைவியாகவும் செயலாற்றி வரும் இவர் பயிற்சி துறையில் உள்ள ஆர்வத்தின் காரணமாக அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல்வேறு பயிற்சிகளை அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த மாதம் நம்முடன் இணைந்து இன்றைய பயிற்சியை வழங்க இருக்கின்றார். அவரை வரவேற்று உங்களிடத்திலும் அறிமுகம் செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர்தான் ஜேசி ஜனனி அவர்கள். ஜேசி ஜனனி அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து அவரை பயிற்சி எடுக்க வரும்படி இனிதே வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நன்றி. சார் வாய்ஸ் கேட்கல சார். ஹலோ சார். ஹலோ, கேக்குதுங்களா? கேட்கல சார். குமரேசன் சார். குமரேசன் சார். சார் அவங்க பேசலன்னு நினைக்கிறேன். ஜனனி மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
இல்ல இப்ப நம்ம பேசுறது நான் பேசட்ட அறிமுகம் கேட்டதா? கேட்டுச்சு சார். இல்ல ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் இல்ல, எதுவுமே இல்லன்னா டவுட் ஆயிப்போச்சு. நாம பேசுனது உங்களுக்கு கேட்டதா? இல்ல காலையில இருந்து ஏதோ நெட்வொர்க்ல இஷ்யூ அடுத்துதான் கேள்வி. இல்ல சார், நீங்க பேசுனது கேட்டது. ஜனனி மேடம், உங்க வாய்ஸ் தான் கேட்கல. ஜனனி மேடம், உங்க வாய்ஸ் கேட்கல. ஹலோ சார், இப்ப கேக்குதுங்களா? இப்பதாம்மா கேக்குது. பண்ணுங்க நீங்க. சரி. ஓகே. குட் மார்னிங் சார். சார், காலை வணக்கம். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் நல்ல ஒரு அறிமுகம் படுத்தி விட்டாரு லக்ஷ்மி நாராயணன் சார். ஸோ சார், ஆக்சுவலா பழைய பாடல் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 1975 இயர்ல வந்த ஒரு டிஎம்எஸ் ஓட சாங்கு பிளஸ் அவரோட மியூசிக்ல வந்த கண்ணதாசன் லிரிக்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கையின் விதி. அதாவது நம்ம விதி என்ன அப்படின்றது நம்ம தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கண்ணதாசன் வந்து அந்த காலத்திலேயே வந்து பாட்ட பாட்டா வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ நான் எடுத்திருக்கிற படத்தோட பேர் வந்து அவன்தான் மனிதன் அப்படின்ற படத்துல வரக்கூடிய பாட்டு தான். அது வந்து மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இறைவன் நினைப்பதுண்டு வாழ்வு பாவம் மனிதன் என்று அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து வாழ்க்கை நிலைக்கும் அப்படின்னுட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க நினைக்கிறது, ஆசைகள் எல்லாமே வந்து அடையணும். அப்புறம் நம்போ இந்த மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு போறோம். ஆனா, நெறைய மனுஷங்களுக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில நம்மளுக்கு கஷ்டங்கள் எதுக்கு வருது? நம்போ எவ்வளோ நெறைய ஆசைகள் வச்சிருக்கிறதுனால தான் கஷ்டங்கள் வருது. ஸோ, அத எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு போறதுன்னுட்டு நெறையா இப்ப இருக்கிற நடைமுறையில நெறைய பேருக்கு தெரியாம நெறைய அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. பட் அ இறைவன் வந்து நெனைக்கிறான், இவங்களுக்கு வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியாமயே வாழ்றாங்க. எதுக்கு பொறந்திருக்கோம், எதுக்கு வாழ்றோம் அப்டின்னுட்டு தெரியாமயே வாழ்றாங்க அப்டின்னுட்டு இறைவன் நினைக்கிறான் அப்டின்னுட்டு தான் கண்ணதாசன் நல்ல ஒரு கருத்தா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆ நம்போ இன்னைக்கு பொறந்திருக்கோம், என்னைக்கு சாகுறோம்னுட்டே தெரியாது. நடுவுல நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ஜஸ்ட் ஒரு கேம் மாரி தான். இந்த மாதிரி ஒரு கோட்பாட்டுல வாழணும் அப்படின்னுட்டு நம்மளோட பழங்காலத்துல இருந்து நம்ம மக்கள் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னோர்கள் இப்படிதான் வாழணும், இந்த நெறிமுறையில வாழணும், இந்த மாதிரி ஒரு பண்பாட்டுல வாழணும் அப்படின்னுட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல அந்த பிரகாரத்துல பாத்தீங்கன்னா, வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம், மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது, அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரிக்கான மீனிங் என்னன்னா, நம்ப வந்து பிறந்திருக்கோம். அது வந்து எதனால வந்து பிறந்திருக்கோம்னு நம்மளுக்கே தெரியறதில்ல. நம்ப இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அந் அந்த விஷயங்கள் நம்ம பண்ற வரைக்கும் நம்ம வாழ்றோம். நம்ப வா கடமைய செஞ்ச பிறகு நம்போ கரெக்ட்டா காலகட்டங்கள் வந்து நம்மள கூப்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்துலலாம் வந்து நம்ப அ கடமைய செய், பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி கூட. அந்த மாதிரி நம்மளோட கடமைகள நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாக்கா, நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதுவரைக்கும் நம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, நம்பளோட மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்காது. அதே மாதிரி நம்மளோட எண்ணங்களும் வந்து ஆ அததான் திங்க் பண்ணுமே தவிர, அடுத்து நடக்கக்கூடிய வேலைகள நம்ம பார்க்க மாட்டோம். அது மாதிரி தான். இப்போ அப்ப நம்ப
கண்ணதாசன் அதுல ஒரு கருத்து வச்சிருக்காரு. எப்படின்னா, அப்பா வந்து தவறு செய்யறதுக்கு அம்மா இடம் குடுத்தாங்க. இல்லன்னா நம்ப வந்து பிறக்கறதுக்கே வந்து ஒரு புரிதல் இருக்காது அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம பொறந்த இதுக்கு வந்து ஏதோன ஒரு ஆ விஷயம் இருக்கு. நம்ப எதுக்கு பொறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த நோக்கி நம்ம பயணம் செஞ்சாவே, நம்மளோட பாதி நாட்கள்ல மீதி நாட்கள் நம்ம நிம்மதியா வாழ முடியும். நெறைய பேர் நிம்மதி இல்ல அப்படின்னுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தாட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்மளோட ஆசைகள குறைச்சுக்கிட்டு, நம்ப வந்து அடுத்து என்ன பயணம்? அதுக்கு அடுத்து என்ன பயணம்? வர்றத நம்ம எடுத்து பீஸ்ஃபுல்லா போனாவே, பாதி லைஃப்ல வந்து நம்ம நெறைய ஃபேஸ் பண்ணலாம் அப்டின்னிட்டு கண்ணதாசன் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. ஸோ காட்டு மரத்தினில் அ காட்டு மரம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் அப்டின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எதுக்கு சொல்லியிருக்காரு அப்டின்னா, காட் காட்டுல மரம் வந்து அங்கங்க இருக்கும். அதுக்கு வந்து இப்டிதான் வாழணும், இப்டிதான் இருக்கணும் அப்டின்ற ஒரு நிதி இல்ல. ஸோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எங்கெல்லாம் விதை விழுதோ, அங்கெல்லாம் வந்து மரம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வேற எங்கெல்லாம் போகுதோ, அந்த மாரி அங்கெல்லாம் மரம் வரும். ஆனா மனுஷனுக்கு வந்து இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கு. நம்பளோட வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கையில. இதே அ நம்போ இப்படி வாழ்றது இல்ல அப்படின்ற ஒரு இல்ல இது புரிதல் இல்ல அப்படின்னாக்கா, நம்பளும் வந்து ஒரு அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறவங்கள மாரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம். அப்போ நம்மளோட கூட பொறந்தவங்க எதுக்கு பொறந்திருக்காங்க? நம்மளோட வாழ்க்கை நெறியில எதுக்காக நம்ம வாழப் போறோம்? பிளஸ் நம்ம என்ன ஒரு இதுல இருக்கோம், பயன்பாட்டுல இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நம்போ எ என்ன நடந்தாலுமே டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்த வகையில வந்து நம்போ கஷ்டமில்லாம வாழ்க்கைய வாழலாம் அப்டின்ற மாதிரி ஒரு வார்த்தைய விட்டிருக்காரு. ஸோ கூட் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் அப்டின்னா, நம்மளோட மரத்துல அங்கங்க கூடு கட்டியிருக்கும். அந்த கூடுல இருந்து முட்டை புரிஞ்சு அதோட ஸ்டேஜ் வந்ததுமே பறவை பறக்குது இல்லைங்களா? அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம என்னதான் பிள்ளைங்கள வளர்த்தாலுமே, அந்த பிள்ளைங்களுக்கு தன் வாழ்க்கையில ஸ்டேஜ் அவங்களும் நம்மள மாதிரி தான். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா, அம்மா நம்ம பிள்ளைங்க நம்மளோடயே இருக்கணும். நம்ம கட்டுப்பாட்டுலயே இருக்கணும் அப்டின்னுட்டு நெனைப்பாங்க. ஆனா 18 வயசு வரைக்கும் தான் நம்மளோட பிள்ளைங்க கூட நம்ம பேச்ச கேட்கிறாங்களோ இல்லையோ, அந்த 14 வரவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில பிள்ளைங்க நம்மள வந்து ஆ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, பாதி ஆ நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. அவங்க மெச்சூர்ட் ஆயிட்டு வராங்க அப்டின்னுட்டு. அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு நல்ல வழியில எப்படி எடுத்துட்டு போணும்ன்றத நம்ம திங்க் பண்ணணும். அந்த மாதிரி எடுத்துட்டு போனாக்கா, அவங்களோட வாழ்க்கையும் ஒரு சேஃபா போகும். அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துடுச்சுன்னா, தன் புள்ளைய வந்து நம்ப எப்படி வளர்க்கறது? அப்படின்றதும் எண்ணங்கள் வந்துடும். அந்த டைம்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம பிள்ளைங்கள அப்படின்னா, அவங்களோட போக்குல போகாம, அவங்கள இப்படி வாழுங்கன்னு சொல்லிக் குடுத்து வழி நடத்தணும். அப்படின்றது தான் வந்து "கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும்" அப்படின்னுட்டு கிளியரா சொல்லியிருக்காரு. கா காலில் விலங்கு இட்டோம், கடமை என அழைத்தோம். 4 விலங்குகளும் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். அப்டின்னா, அதுக்கு அவரு இன்னொரு பாட்டுல ஒரு மீனிங் வச்சிருக்காரு. அதாவது கா வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. நாளைக்கு நம்ப இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பேரு, நம்பளோ நம்பள மதிப்பு, ஆ எல்லாமே. அதாவது ஒரு பொறாமையான வாழ்க்கை, ஒரு ம இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு
எண்ணத்தோட கற்பனை வாழ்க்கை பிளஸ் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னேற்ற மத்தவங்க இப்படி இருக்காங்க, நம்மளும் இந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி வாழணும் அப்படின்னு நினைச்சு ஒரு வாழ்க்கை. நம்ம ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு நம்ம நிறைய கஷ்டங்கள் பட்டு ஒரு சில வாழ்க்கைய நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அது கரெக்டா இல்லையா அப்படின்னுட்டு திங்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். சோ அதெல்லாம் யோசிச்சு செயல்பட்டா வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட வாழ்க்கையில கூட பிறக்கிற அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இவங்க எல்லாருமே நம்ம ஒரு இந்த ஜென்மத்துலதான் கூட பிறக்கிறோம். சோ அவங்களோட கடமைகளை நம்ம செஞ்சுட்டு போயிடணும். நம்மனால இந்த கடமை செய்யலையே அந்த கடமை செய்யலையேன்னுட்டு யாரும் பேசக்கூடாது. அதுதான் காலில் விளங்கிட்டு இருக்காங்கன்னா சொந்த பந்தங்கள், நம்மளோட கூட பிறந்தவங்க, நம்மளோட உற்றார் உறவினர் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்மளோட பிள்ளைங்க. நம்மளோட கடமை என்னவோ அது செஞ்சுட்டு போயிட்டு வந்துடலாம். வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது. அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் விலங்கு விட்டோ, கடமை என அழைத்தோ, நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் என்று.
பாவம் முடிந்ததடா, கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கவலை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. உனக்கு எந்த ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய பசங்க இதுல கடைசியில ஒரு வரி சொன்னாரு பாத்தீங்களா? அதாவது விதி ரதங்களிலே நாமும் விரைந்து பயணம் செய்தோம். இதுதாங்க உண்மை. லைஃப்ல வந்து நம்ம விதி பிரகாரம் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். சோ அது அதையும் வந்து ஃபேஸ் பண்ற மன தைரியம் ஒண்ணு இருக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே இத ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருந்ததுன்னா நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணலாம். இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர் முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க பேக்ரவுண்ட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. லைஃப்ல கஷ்டம் வர வந்தாங்க நாளைக்கு மேல நிலைமையில இருக்கிறவனும் மேல நிலைமையில இருக்கிறவன் தாங்க வாழ்க்கையை என்னன்னுட்டு புரிஞ்சு வாழ்றவனும். அவனுக்கு கீழே அடிபடும் போது அது கஷ்டமா தெரியும். அதே கஷ்டத்துல இருந்து மேல வரவனுக்கு அது கஷ்டமா தெரியாது. நம்ம எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வாழ்க்கை தான் அப்படின்னு கடந்து போவோம். அந்த கடந்து போறவங்க வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற டாட்டா முதல் கொண்டு எல்லாருமே வந்து வாழ்க்கையில கஷ்டப்படாம யாருமே மேல் நிலைமைக்கு வரவே இல்லைங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து ரசிச்சு வாழ்ந்தாவே பாதி விஷயங்கள் கத்து குடுக்கும். வாழ்க்கையே தானா இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அத குடுக்கக்கூடியதுதான் இந்த யூனிவர்சல். சோ நம்ம வந்து நல்லத நினைச்சா நம்மளுக்கு நல்லது வரும். கெட்டது நினைச்சா கெட்டது வரும். மனசளவுல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த பிரபஞ்சமும் நம்மள படைக்கப்பட்டிருக்கு. சோ நீங்க வந்து நல்லதே டெய்லி காலையில எழும்போது இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். நம்மளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்மளோட ஆரோக்கியம் மே உண்மையா நம்ம கை கால் முதல் கொண்டு நம்ம ஆரோக்கியம் நல்லா இருந்தா நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். பணம் வரும் போகும். லைஃப்ல எல்லாமே உறவுகளும் வரும் போகும். கூட பிறந்தவங்களும் சரி, பிள்ளைகளும் சரி, அந்த காலகட்டங்கள் வர வர எல்லாமே நவுந்து போகும். நம்ம கடமையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நம்மளோட கடமை நம்ம செஞ்சோன்ற ஒரு நிம்மதியோட நம்ம போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது. நம்மள பொணந்தான்னு சொல்லுவாங்க இறந்த பிறகு. அதுக்காக வந்து நம்ம எல்லாம் செய்யறது எல்லாமே கடமைன்னு நினைச்சு நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம போகும்போது நம்ம கஷ்டப்படவும் மாட்டோம். நம்மளோட லைஃப்ல நம்ம ஏதோ ஒண்ணு சாதிச்சிருக்கோம் அப்படின்னுட்டு ஒரு நிறைஞ்ச மனசோடு போவோம். இதுதாங்க இந்த பாட்டுல அவங்க தத்துவமா ஒரு கண்ணதாசன் பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரு லைஃப்ல வந்து முன்கூட்டியே அனுபவிச்சு ஒவ்வொரு பாட்டுமே நல்லா பாடியிருப்பாரு. அதோட டிஎம்எஸ் சௌந்தரராஜனோட மியூசிக் பாத்தீங்கன்னா அவரு ஒரு 4 பொருளை வச்சு எல்லா பாட்டையும் முடிச்சு விட்டுருவாரு. அந்த மாதிரி அவரோட மியூசிக்கும் கண்ணதாசன் பாடலும் எல்லாரும் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த பழைய பாடல்கள் கேட்கக்கூடிய மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே காமா இருப்பாங்க. நிறைய அனுபவபூர்வமா வந்து ஆஹ் சிந்திக்கக்கூடிய மனுஷங்களா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நீங்க எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து ஜாலியாவும் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா இதுதாடா லைஃப் அப்படின்னு எடுத்துட்டு போற மைண்ட் செட்லயும் இருப்பாங்க. இப்ப வர பாடல்கள் எல்லாம் வந்து புரியவும் மாட்டேங்குது. பேச்சே பாட்டா வருது. மியூசிக் நிறைய வருது. இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி வருது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல டிஜே இந்த பாட்டுல மியூசிக் வரும். பாட்டே புரியாது. என்ன ஓடுதுன்னே தெரியாது. ஆனா அந்த காலத்து பாட்டு ஒண்ணுமே கேட்க கேட்க ஒரு நல்ல எண்ணங்கள் வரும். ஒரு நிம்மதி இல்லாதவங்களுக்கு கூட அதுல வழி காட்டக்கூடிய பாட்டா இருக்கும்.
நானே வந்து ஒரு சில விஷயங்கள்ல குழப்பத்துல இருப்பேன். பழைய பாட்டு கேட்டேன்னா, எனக்கு வந்து அதுக்கு மீனிங்ஃபுல் கிடைக்கும். ஓகே நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். பழைய பாட்டு கேட்கறதுல நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நெறைய பேர் சொல்லுவாங்க, "பழைய பாட்டு கேட்கிற" அப்படின்னுட்டுலாம். அதெல்லாம் நம்ம கேட்டுக்கவே கூடாது. நம்மளுக்கு என்ன வாழ்க்கை புடிச்சிருக்கோ, அத நம்ம வாழ்ந்துட்டு போணும். அதுக்கு தான் நம்ம பொறந்திருக்கோம். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, எதையுமே காதுல போட்டுக்க கூடாது. நம்பனால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னுட்டு நம்ம பார்த்துட்டு போனாவே, நம்ம 90% நிம்மதியா வாழலாம். அவங்க சொல்றாங்க, "நம்ப இப்படி வாழணும்." அப்படின்ற எண்ணங்கள் என்னைக்குமே வரக்கூடாது யாருக்குமே. ஸோ, அந்த டைம்ல தான் நம்மளுக்கு நிம்மதி இல்லன்றோம். ஆ இந்த மாதிரி வாழ்க்கை இல்ல அப்படின்னு. நம்மளுக்கான விதி என்ன நடக்கணும்னு இருக்கோ, அது நடந்துகிட்டு தான் போகும். ஸோ, வாழ்க்கைய எப்பவுமே டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோங்க. நிம்மதியான வாழ்க்கைய வாழுங்க. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழிய பாருங்க. நம்பளோட வர்றது நம்மளோட ஆத்மாவும், நம்ம நெனல் மட்டும் தான். எதுவுமே கூட வராது. நம்ப உடம்ப நம்ப தான் சுமந்து நடக்கிறோம். ஸோ ஆரோக்கியத்துல ஃபர்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. டைமுக்கு தண்ணி நெறைய குடிங்க. அதே மாதிரி நம்மளுக்கான எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. நம்ப நல்லா இருந்தா, கடைசி வரைக்கும் 4 பேரு சம்பாதிங்க. நம்பளுக்காக ஒருத்தர் நெனைக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க. அதே பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற உலக காலகட்டத்துல. அவ்வளோதாங்க சார். நன்றி, நன்றி ஜனனி மேம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே, ஓகே. தேங்க் யூ. நல்ல ஒரு பாடலை எடுத்து நல்ல விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேஜர் நாராயணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஜனனி மேடம், காலையிலே ஒரு அழகான ஒரு தத்துவார்த்தமான ஒரு பாடல். வாழ்வியல் சிந்தனைக்கு ரொம்ப அற்புதமா நீங்க ஒரு கிரியா ஊக்கியா செயல்பட்டிருக்கீங்க. வாழ்க்கை அர்த்தமானதுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த ஒரு அற்புதமான ஒரு பாட்டு அவன்தான் மனிதன் படத்துல ஒவ்வொரு வரியும் ரொம்ப அற்புதமா நீங்க விளக்குனீங்க. நீங்க சொன்னீங்க அந்த விதியின் ரதங்களிலே காலம் நகர்த்திட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது கேட்ட திருவள்ளுவர் ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள். ஊழிர் பெருவழி ஆவுல மற்றொன்று சூரியனும் தான் முந்திரும். என்னதான் பண்ண விதி வலியுதுன்னு ரொம்ப அற்புதமா நீங்க சொன்னீங்க. ஒவ்வொரு வரியும் ரொம்ப அற்புதமா அழகா நீங்க படம் பிடிச்சு காட்டினீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அழகான ஒரு சுவையான பாடலை நல்லா வரிக்கு வரி நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு அழகா சொன்னீங்க நீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ. தேங்க் யூ சார். நன்றி, நன்றி சார். தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நஸ்போலரிக்கு காலை வணக்கம். ஜனனி மேடம் என்று எடுத்த பாடல் மிக சிறந்த பாடல். எந்த மனிதன் எங்கு அந்த பாடலை கேட்டாலும் அந்த பாடலை பாடாமல் நின்று கேட்காமல் செல்ல முடியாது. அப்பேற்பட்ட சிறந்த பாடல். வாழ்க்கையின் தத்துவத்தையே அந்த பாடலுக்குள் அடக்கிவிட்டது. கண்ணதாசன் என்ன நினைத்து அந்த பாடலை உருவாக்கினாரோ தெரியவில்லை. ஆனால் மனிதர்களுக்கு தேவையான ஒரு கருத்தை அதில் புகுத்திருக்கின்றார் என்றால் அது சிறந்த பாடல், சிறந்த வரிகள். அதற்கு தகுந்தாற்போல் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பது அதிலும் சிறந்தது. நடிப்புக்கு திலகம் என்ற பெயரை வாங்கிய நடிகர்